நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு தெரியும், நீங்களும் பார்க்க முடியும் நண்பர்களே. அதால் தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். நண்பர்களே, நண்பர் ஒருவர் பிஜிடிஆர்பிக்கு தயாராகி வருகிறார். அவர் என்னிடத்தில் ஒரு வினா ஒன்று எழுப்பியிருந்தார். அந்த வினா என்னன்னா, நீங்களாம் டெட்டு பேப்பர் 2 முடித்துவிட்டு ஆல்ரெடி ஆனுவல் பிளானில் இருக்கிற யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறீங்க. எங்களுக்கு ஆனுவல் பிளானில் பிஜிடிஆர்பி அறிவிப்பே இல்லை. நாங்கள் ஏன் இப்போலேருந்து தயாராகணும் அப்படின்ற மாதிரி என்னிடத்தில் வேணா எழுப்பியிருந்தார். அவருக்கும் சரி, அவர் போல் இந்த பிஜிடிஆர்பிக்கு படிக்கும் நண்பர்களுக்கும் சரி ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். நண்பர்களே, கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு டைமு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரும், சரிங்களா? வருஷத்துக்கு ஒரு டைம் வரும். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லைனா கூட 2 வருஷத்துக்கு ஒரு டைமு கண்டிப்பாக பிஜிடிஆர்பி புதிய அறிவிப்பு கண்டிப்பாக இடம்பெறும். இது ஆனுவல் பிளானில் இருக்குது இல்லை, சரிங்களா? கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு ஒரு டைமு இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு டைமு கண்டிப்பாக பிஜிடிஆர்பி இருக்கும். அதால் நீங்கள் எதையுமே நினைத்து கொண்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? அதாவது ஆனுவல் பிளானில் பிஜிடிஆர்பி அறிவிப்பு இல்லை தான் ஒத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக திடீரென்று அறிவித்துட்டால் என்ன ஆகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வருஷம் எண்டில் கூட அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி உடனே உட்காந்து படிக்க முடியுமா? இதெல்லாம் என் நண்பருக்கும் சரி, அதேமாதிரி என் நண்பர் போல் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வினாக்கள் எழுந்திருக்கும், சரிங்களா? அவங்களுக்கும் சரி கண்டிப்பாக இது யோசனை பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அதால் தான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் கண்டிப்பாக டெட்டு பேப்பர் 2 முடித்து விட்டு யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணுங்கள், பிஜிடிஆர்பிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ எங்களுதே கூட மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வருமானா கண்டிப்பாக எங்களுக்கே தெரியல. இந்த மார்ச் முடிய போகுது, சரிங்களா? மேபி இப்போ எலெக்ஷன் வர டைமு, அப்போ இந்த யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகலாம், ஓகேங்களா? ஸோ எங்கள் நிலமை இப்படி தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சரிங்களா? அதால் நீங்கள் ஆனுவல் பிளானில் இருக்கோ இல்லையோ தெரியாதுங்க, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிற ஒரு அட்வைஸு, சரிங்களா? அதால் பிளானரில் இல்லை, நாங்கள் ஏன் படிக்கணும், நாங்கள் ஏன் உட்காரலாம் அப்படிலாம் சொல்ல நண்பர்களே, அது நமக்கு தான் கஷ்டமாகும். மேலும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தைரியத்தோடு படிங்க, பிஜிடிஆர்பிக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொண்டு அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களிடம் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். கண்டிப்பாக படிக்கிறதை மட்டும் கைவிட்டுறாதீங்க என்பதை தெரிவித்துக்கொண்டு மேலும் ஒரு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.